இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ஃபஸ்ட்டு 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதிய ஃபாரஸ்ட் ஜாப் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு அறிவிப்பும், 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிசி குரூப் 4க்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது சம்மந்தமாகவும் ரிசல்ட் சம்மந்தமாகவும் முக்கியமான அப்டேட் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024ஆம் ஆண்டு குரூப் 4 குறித்து வெளியான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4 அறிவிக்கை எண் பணிகள் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் வெளியிடப்பட்ட தொடர்பாக செய்தி வெளியிட சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் விளையாட்டு இதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாயிடும். இதுதான் தற்போது வெளியான ப்ரெஸ் ரிலீஸ். இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 12/9/2025. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 அறிவிக்கை எண் பணிகளில் அடங்கிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகளுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்வுக்கான நாள் மற்றும் நடைபெறும் இடம் தொடர்பான விவரங்கள் தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் பின்னர் அறிவிக்கப்படும். உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்விற்கு அழைக்கப்படும் அனைவரும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதியளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இதற்கு உடற்தகுதி தேர்வுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4க்கான ரிசல்ட் மற்றும் வேகன்சி வெளியான அப்டேட் என்ன பார்க்கலாம். செய்தித்தாளில் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிசி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இதிலே பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். பல்வேறு துறைகளில் இருந்த காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது முக்கிய அப்டேட். தற்போது நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.